குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக நம் அனைவரும் செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள விஷயம், போதையின் நடமாட்டம் என்பது மிக அதிகமாக அதிகரித்து மத்திய சென்னை பகுதியில் உள்ள சூளைமேட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பெண் ஊழியர் வீட்டில் கூட பல கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் ஒருவரோட இறால் பண்ணையிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சென்னை விமான நிலையத்தில் பல கோடி ரூபாய்க்கு கொக்கைன் போதைப்பொருள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் எதை உணர்த்துகின்றன, சென்னை என்பது இந்த போதை பழக்கத்தோட இந்த ரூட்டில் ரூட் மேப்பில் சென்னையை எடுத்து வந்துட்டாங்க. ஸோ சென்னை வழியாக பல்வேறு நகரங்களுக்கு, இந்தியாவில் உள்ள நகரங்களுக்கு, உலகத்தில் உள்ள நகரங்களுக்கு சென்னை மூலமாக இந்த போதைப் பொருட்கள் கொண்டு செல்வது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை தான் நாங்கள் தேர்தலிலுமே வலியுறுத்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல முயன்ற விஷயம் இதுதான். ஏனென்றால் இது அரசியலை தாண்டி சமுதாய சீர்கேடை உருவாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையாளாகத்தன்மைதான். அவர்களோட சரியான நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் எப்போதும் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்று பஸ்ஸு கண்டக்டர் அடிக்கிறது, போலீஸ்காரங்களை வெட்டுறதுன்னு சொல்லி காவல்துறையினருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. இந்த போதைப் பொருள் விநியோகம் செய்பவர்கள் திமுகவில் பொறுப்பை வாங்கிட்டு அந்த பொறுப்பை பயன்படுத்தி யாரையும் மதிக்காமல், காவல்துறையை கண்டுக்காமல் நிறைய பேரை கையில் போட்டுக்கிட்டு முதல்வரோட ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த தொகுதி எம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட கடை ஓப்பன் பண்ணுறது என்று சொல்லி பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபட்டு இன்று சென்னை இந்த ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு தமிழகம் முழுவதிலுமே போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இதற்கு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட உள்ளோம்.